அவ்வளோ சீக்கிரம் உன்னை போக விட்டுருவா கருணாகரன். உனக்கு சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னு நீ சந்தோஷப்படணும். நீ ரிலீஸ் ஆகிறத பற்றி கனவு காணணும். அப்போ கனவை, ஆசையை, சந்தோஷத்தை மிதிச்சு கொள்ளணும். நீ துடிக்கிறத பார்க்கணும். இன்னும் 15 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள நீ தப்பு பண்ணாம போயிடுவே. உன்னை கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருப்பேன். புதுசா ஏதோ தங்கச்சி கிட்ட சொல்ல வேணாங்கிற, நிச்சயம் ஏதோ விஷயம் இருக்கு. என்னன்னு அதையும் பார்க்கறேன். சார் சார் ப்ளீஸ் சார், எவ்வளவு தைரியம் உனக்கு? போடா சார், ப்ளீஸ் சார், போடானா ப்ளீஸ் சார். வடன் வடன் என்னாச்சு? இல்ல சார், அவனுக்கு தண்டனை முடிய இன்னும் 4 நாள் இருக்கு. அதுக்குள்ள தப்பிக்க முயற்சி பண்றான். தப்பிக்க முயற்சி பண்ணதுனால தண்டனை காலம் 6 மாசம் ஆயிரும். என்ன பிரச்சனை? ஏன் அப்படி பண்ணா? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்திருக்கு. ரொம்ப சீரியஸா இருக்கவும் பார்க்க முடியாதோன்னு நினைச்சு தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கான் சார். சரி, நீங்க போங்க. ஸ்னேகா, உன்னை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா? நீ பேசுறத பார்க்கணும், நீ சிரிக்கிறத பார்க்கணும், நீ ஓடி ஆடுறத ரசிக்கணும். நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து என் மனசு நிறையணுமா? ஆனா எனக்கு கொடுத்து வைக்கலையே. நான் வெளியில வந்து உன் சந்தோஷத்தை கண்கூடா பார்த்து ரசிக்கிறதா, இல்ல இங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி தண்டனை காலத்தை அதிகப்படுத்தி நிரந்தரமா இங்கேயே தங்கிடுறதா? நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க சார், அன்னைக்கு குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நான் சொன்ன மாதிரி மேடம் உங்ககிட்ட சண்டைலாம் போடல? யாருக்கு தெரியும்? நான் டிஸ்சார்ஜ் பண்ணி குஷியை கூட்டிட்டு போய் ஹாலில் உட்கார வச்சுட்டு வந்துட்டேன் ஸ்னேகா. நீயும் இருப்பான குழந்தை அழுதுச்சு, ரொம்ப மனசு கேட்கல. இருந்தாலும் நான் தங்கல, என் ஃப்ரெண்டு ரூம்லயே தங்கிட்டேன். நான் அவ்வளோ சொல்லி கூட நீங்க கேட்கலல்ல? நான் குழந்தைய மயக்கி பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மான்ற முறையில் அவளால் எதுவுமே பண்ண முடியலன்னு கொதிக்கிறா. என் அப்பான்னு அவன் நினைக்கல, மருமகனா அவரும் நினைக்கல. 2 பேரும் என்ன விரோதியா பார்க்கறாங்க. நான் எப்படி அங்கே தங்க முடியும் ஸ்னேகா? சார், அவங்க அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடலையா? அவன் ஏன் கூப்பிடுறான்? அதான் குழந்தை கிடைச்சாச்சுல்ல அவளுக்கு. அவங்களும் தப்பு பண்றாங்க, நீங்களும் தப்பு பண்றீங்க. 2 அறிவாளிங்க சேர்ந்துக்கிட்டு முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ஸ்னேகா. என்னோட இருப்பிடம் எதுன்னு எனக்கு புரியல. குழந்தை பொழைச்சது சந்தோஷம்தான், ஆனா அது கூட வாழ முடியலன்ற ஆதங்கம் எனக்கு இன்னும் இருக்கு. ஆனா என் தன்மானம் அந்த வீட்டுக்குள்ள என்ன வாழ விடல. அதனால வருத்தம் இருக்கு எனக்குள்ள. நான் யாரை போய் குறை சொல்ல முடியும்? வாழ்க்கையில தவறான முடிவு எடுத்தா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க திருச்சங்க சொர்க்கம் தானே. ஹலோ ஹலோ டாடி. குஷி, டாடி எப்போ டாடி வீட்டுக்கு வருவீங்க? நீங்க வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா வருவேம்மா. வெளியே ஆஃபீஸ் வேலையா இருக்கேன், கண்டிப்பா வந்துடுவேம்மா. நீங்க வரலன்னா நான் சாப்பிட மாட்டேன் டாடி. ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டேன் டாடி. ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன் டாடி. இல்லடா கண்ணா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பா கண்டிப்பா வருவேன். அம்மா கொடுத்தா சாப்பிடணும், அடம்பிடி கூடாது. ஐ லவ் யூ டாடி. ஐ லவ் யூடா செல்லம். தேங்க்ஸ் டாடி. ஓகேடா. சொல்லுங்க சார், இப்ப என்ன பண்ண போறீங்க? போவீங்களா மாட்டீங்களா? போகாம இருந்தா என்ன நடக்கும் தான் உங்களுக்கே தெரியுமே.
குழந்தை மறுபடியும் சாப்பிட மாட்டா, அடம் பிடிப்பா, மறுபடியும் ஐசியூ ஹாஸ்பிட்டல், பிரச்சனை தான் சார். பாவம் பச்சை குழந்தை, அவளால தாங்க முடியுமா? ஐசியூங்கிற நிலைமை வரைக்கும் போய் உங்களோட பாசங்கிற ஒரு விஷயம் தான் சார் அவளை திரும்ப கொண்டு வந்திருக்கு. இப்ப மறுபடியும் அவளை ஐசியூக்கு அனுப்ப போறீங்களா? உமா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட கூப்பிடல ஸ்னேகா. என்ன சார் நீங்க? அம்மாக்கு தெரியாமலாம் குழந்தை அம்மாவோட போன்ல இருந்து ஃபோன் பண்ணுது. அவ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிருப்பா, அதனால தானே அவங்க ஃபோன் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அவங்கள பேச விடாம அவங்களோட ஈகோ தடுக்குது. ஆனா புருஷன் வீட்டுக்கு வரணும்னு உங்க மனசு நினைக்குது. வெரி சிம்பிள். அதனாலதான் குழந்தை மூலியமா அவங்க தூது விட்டுருக்காங்க. சொல்ல போனா அவங்க அப்பா கிட்டயும் கண்டிப்பா இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கும். அவரோட ஆசீர்வாதத்தோட தான் சார் இதெல்லாம் நடக்குது. குடும்ப வாழ்க்கைக்குள்ள இதெல்லாமே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. இது கூடவா உங்களுக்கு இன்னமும் புரியல? இங்க பாருங்க, நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க, குழந்தைய பாருங்க. குழந்தை எப்ப உங்ககிட்ட பேசிச்சோ அதுக்கு அர்த்தம் மறைமுகமா உங்க மனைவி உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாங்கன்னு தான். யோசிக்காதீங்க சார், போங்க. டேய், காலையில எங்க போயிட்டு வர? ஆமா, அந்த 2 லட்ச ரூபா பணத்தை என்ன பண்ண? அதை இனிமே மறந்துடு மம்மி. அதுக்கான வேலையை அது செஞ்சிட்டு இருக்கு. அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ இப்படி சொன்னாலே எனக்கு திக்குன்னு இருக்குடா. பணம் கொடுத்தேன், நீ வாங்கின. ஆனா அதை ஏன் வாங்கினன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறடா. உங்க அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அப்புறம் என்ன ஒரே அடியா ஊருக்கு ஏற கட்டிடுவாருடா. அப்ப டாடிகிட்ட சொல்லாத. நான் யாருக்குன்னு பேசுறதுன்னு தெரியலையே. அம்மா உனக்காக ஒரு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நம்ம போலாம். ஒரு 2 நாள் தான். நம்ம அங்க போயிட்டு வந்துடலாம், சரியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மம்மி. நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் இப்ப வெளியே வரதுக்கு காரணம் ஸ்னேகா தானே மம்மி. அதனால அவ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினதுனால தானே நான் வெளியே வந்தேன். அதுக்கு என்ன இப்போ? நான் ஸ்னேகாவை பார்த்தே ஆகணும். அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மம்மி? ஒண்ணும் இல்ல. நியாயமா இவ்வளோ நாள்ல நான் நேரடியா போய் மன்னிப்பு கேட்டிருக்கணும். டேய், நானு உங்க பாட்டி எல்லாரும் பல தடவை போய் மன்னிப்பு கேட்டாச்சு. இங்க பாரு மம்மி, அவங்க அத்தையை கொல்ல பார்த்தது நானு. நான் கேட்கறதும் நீங்க கேட்கறதும் ஒன்னாயிடுமா? இது என்னடா பிடிவாதம்? யாரு கேட்டா என்ன? மன்னிச்சாச்சு, உன்னை ரிலீஸும் பண்ணியாச்சு. அவங்க சங்காத்தமே வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுடு. என் மனசு கேட்கல மம்மி. நான் ஸ்னேகாவை பார்த்தே ஆகணும், மன்னிப்பு கேட்டே ஆகணும். டேய், அவ எந்த அளவுக்கு உன்னை ரிசீவ் பண்ணுவானே தெரியலையேடா. அவ மனநிலைமை எப்படி இருக்கும்னு தெரியலையே. அவ எங்க மேலேயே எரிஞ்செறிஞ்சு விழுந்தா. அவ எங்களுக்கே வாசப்படியை காட்டினா. நீ ஒரு கிரிமினல் மதர்னு சொன்னா. ஏதோ உங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதைனால அவ மனசு இறங்குனா. இல்லனா நீ எங்க வெளியே வந்திருக்க போற? அவளுக்கு அவங்க அத்தை எவ்வளவோ பெட்டர். அந்த அம்மாவை தான் கோவில் கட்டி கும்பிடணும். சரிம்மா, அதுவும் கரெக்டு தான். அப்போ முதல்ல அவங்க அத்தையை பார்த்து மன்னிப்பு கேட்குறேன், அதுக்கப்புறம் ஸ்னேகாவை பார்க்குறேன். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? அவங்களே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் நீ அவங்க காலை கட்டி பிடிச்சிட்டு அழுவ போல இருக்கே. ருத்ரா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். இத வந்துட்டேங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்? ஆபீஸ் கிளம்புறப்ப டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்றேன்ல. நம்ம பிரதீப் ஸ்னேகாவை போய் பார்க்கணும்னு சொல்றான். என்னது? எதுக்கு? அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவங்க அத்தை கிட்டயும் மன்னிப்பு கேட்கணுமா? இவன் மனசாட்சி உறுத்துதான். நீங்க என்ன சொல்றீங்க? சாரி, நோ கமெண்ட்ஸ். ஐயோ கடவுளே, இது என்ன பிரஸ் மீட்டிங்கா? உருப்படியா ஒரு பதில சொல்றீங்களா? அப்பாவும் பிள்ளையும் ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன போட்டு குழப்பாதீங்க. ருத்ரா, செஞ்ச தப்புக்காக வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்ல. ஆனா உன் புள்ள நிஜமாவே மன்னிப்பு கேட்க தான் போறானா இல்ல அங்க வில்லங்க பண்ண போறானா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ருத்ரா, நான் சொல்லிட்டேன். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அந்த ஸ்னேகா வந்து உன் புள்ள அதை பண்ணா இதை பண்ணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணான்னா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. நான் அவன் கூட போறேன், பத்திரமா கூட்டிட்டு வரேன். அதுக்கு நான் கேரண்டி. அதையும் மீறி பிரச்சனை வந்தது வச்சுக்கோயேன், இந்த முறை அவனை இல்ல உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன். ஏன்னா அவன் செய்யற எல்லா தப்புக்கும் அடிப்படை காரணமே நீதான்.
அஸ்திவாரமும் நீதான். அஸ்திவாரத்தை அடிச்சா அப்புறம் பிரதீப்ங்கிற கட்டடம் நிக்காது. ஜாகிரதை. இல்லங்க, அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாங்க போயிட்டு வரதுக்கு நீங்க பெர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும். என்னமோ பண்ணி தொலைங்க. நான் முதல்லயே வார்ன் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், கிளம்புறேன். சரவணா, சார். வண்டி எடு. ஓகே சார். மம்மி, இப்ப என்ன பண்ணலாம்? போலாம்ப்பா, சட்டம் தான் சாங்ஷன் கொடுத்துருச்சே. தேங்க்யூ மம்மி. வா. குஷி சரிங்க. டாடி, இனிமே என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? என்னைக்கு அப்பா உன்னை விட்டு போகவே மாட்டேன். உம்மா. உன் கூடவே தான் இருப்பேன். ஓகேவா? உம்மா. எனக்கு இவ மேல அதிகமான அன்பு இருக்கு. ஆனா அதை இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ஓகேவா? ஓகே டாடி. ஒழுங்கா படிக்கணும், கரெக்டா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிடணும். ஓகே ராஜீவ், ராஜீவ், நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. என்ன திடீர்னு? தண்டனை காலம் முடிஞ்சிருச்சா? உங்க வெறியெல்லாம் அடங்கிருச்சா? அது ஒன்றும் இல்லை ராஜீவ், சும்மா தான். குடும்பம்னா சில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருது, நியாயமான விஷயம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அதுக்காக நான் உங்களை ஆஃபீஸ் வரக்கூடாதுன்னு சொன்னது தப்பு தான். நீங்களும் வீட்டுக்கு வராமல் இருந்தது தப்பு தான். இனிமேல் குடிக்காதீங்க, உமா அடிக்காதீங்க. பழையபடி நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், அது இங்கேயே மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரது பெட்டர். பிகாஸ் நாளைக்கு அங்கே வந்து யூ ஷுடன் எம்பாரஸ் மீ. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, மும்பை நாரிமன் பாயிண்ட்ல நம்ம ஆஃபீஸோட பிரான்ச் ஒன்று இருக்கு. அந்த பிரான்ச்சோட ஹெட் ஓவர்சீஸ் போயிருக்கான். அதுவும் ஒரு விதத்தில் நம்மளுக்கு நல்லது தான். அது ஒரு சிக் யூனிட், அவனால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஐ திங்க் யூ வில் பி தி ரைட் பர்சன் ஃபார் இட். நெக்ஸ்ட் வீக் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது விஷயமா ஆஃபீஸில் ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் உட்காருங்க, உட்காருங்க. சாரி, நான் போகல. ஏன்? நீங்க வாலண்டியரா வந்து பேசும்போதே நான் நினைச்சேன் ஏதோ வில்லங்கமா சொல்ல போறீங்க அப்படின்னு. என்ன வில்லங்கோ? என்ன வில்லங்கோ? உமா வெயிட், நான் பேசிட்டு இருக்கேன்ல. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஏன் போக மாட்டேன்றீங்க? அதுவும் நம்ம ஆஃபீஸ் தானே, நம்ம பணம் தானே. என்னால முடியாது சார். என் குழந்தைக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். என் குழந்தை கூட தான் எப்பவும் இருப்பேன். என் குழந்தைய விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆமா ஆமா, ரொம்ப தான் அக்கறை குழந்தை மேல. அது செத்துச்சா இல்லையான்னு தெரியாம எங்கேயோ பொறுக்கிட்டு தானே இருந்தீங்க. உமா, தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க. விட்டா நானே தேவையில்லைன்னு சொல்ல போறேன். உமா கொஞ்சம் பேசாம இருக்கியா? மாப்பிள்ள, குழந்தை எங்க போகுது? அது உங்க குழந்தை தானே. ஒன் மோர் திங், நீங்க குழந்தைய விட்டு போறீங்கன்னு யார் சொன்னது? நீங்க மும்பைக்கு தனியா போறதுல உங்களோட உங்க மனைவி, உங்க குழந்தை எல்லாரும் வர போறாங்க. அங்க உங்களுக்கு ஃபிளாட் இருக்கு, பக்கத்துலயே ஸ்கூல் இருக்கு. சோ நோ ப்ராப்ளம். ஏன் நான் தாங்க போனோமா? அங்க வேற ஆளே இல்லையா? இல்ல இங்க இருந்து அனுப்ப வேற ஆளே கிடைக்கலையா? மாப்பிள்ள, அது ஒரு சிக் யூனிட், நீங்க போனாதான். சார், அங்க ஜார்ஜ் இருக்காரு, மகேஷ் ஷவாந்த், தில்சாந்த் கப்பாடியா, அபினாஷ் ராணே, எவ்ரிபடி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருந்து அவங்கள வச்சு நான் மேனேஜ் பண்ணி காட்டவா? ஏன்னா எனக்கு சென்னை பிடிக்கல. ஐ நீட் a change. உனக்கு சென்னை பிடிக்கலையா இல்ல என்ன பிடிக்கலையா? சென்னை பிடிக்கலனா நான் மாத்திக்க முடியும். ஏன் தலையெழுத்து. உன்னை பிடிக்கலனா நான் யாரை போய் மாத்திக்கிறது? பாத்தீங்களா சார், உங்க பொண்ணு பேசுறது நீங்க பாத்தீங்களா? உமா, டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். அப்பா சும்மா இருங்கப்பா. நீங்க போனா போணும், வானா வரணும், அப்படி வைங்க பாளுங்கள. நீங்க தானே கம்பெனிக்கு முதலாளி. இட்ஸ் யோர் கம்பெனி. ஹையர் ஆர் ஃபயர் நீங்க தான் செய்யணும். யாரையும் கெஞ்ச அவசியம் இல்ல. உமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்கு சார் அனாவசிய பேச்சு? I'll make a clear point and keep full stop for this. என்னால மும்பை போக முடியாது, போக மாட்டேன். பஸ் ஸ்டாப்ல வேலை தேடுறதுக்காக ஒரு பஸ்ஸா ஏறி இறங்குறப்போ இதெல்லாம் உனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். இப்ப எங்களுக்கே ஃபுல் ஸ்டாப் போடுறியா? நீ என் கூட மும்பைக்கு வர மாட்ட. எதுக்குன்னு எனக்கு காரணம் தெரியணும். இல்லனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அப்பா, என்னம்மா? ஒன்றும் இல்லை, அம்மாவும் அப்பாவும் சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். பயப்படாத. ஏய், நீ உள்ள போடி. உமா, உடம்பு சரியில்லாத குழந்தை, சும்மா அதை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காத. குழந்தை பயப்படுது இல்ல? ஆமா, ரொம்ப தான் பயப்படுது. என்னையே முழுங்கும்.
உன்ன மாதிரி ஊரையே முழுங்கும். சரி விடுமா ராஜீவ், நீங்க யோசிச்சு வைங்க, நாளை காலை ஆபீஸ்ல பேசிக்கலாம். இருக்குப்பா, இதுக்கு நாளைக்கு இப்பவே முடிவு தெரியணும். முடியாது, இதான் என் முடிவு. அதான் ஏன் மாப்ள? அவர்கிட்ட ஏன்பா காரணம் கேக்குறீங்க? நான் சொல்றேன் காரணம். அவருக்கு குழந்தைய விட்டு போறதுக்கோ, என்ன விட்டு போறதுக்கோ, இல்ல சென்னை விட்டு போறதுக்கோ இதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல. அவர் குடும்பத்தை விட்டு போனோம்ல, அது முடியாதுல்ல, அதுதான் ப்ராப்ளமே. அப்பப்ப போன் பண்ணணும், சந்தல பொந்துல நின்னு திருட்டுத்தனமா பார்க்கணும், பேசணும், நம்மள விமர்சனம் பண்ணணும். அந்த பக்கம் உறவு ஸ்ட்ராங் ஆகுதுல்ல. மும்பை போனா கதை முடிஞ்சு போயிடுமே. சரங்கு பிடிச்சவன் கையே சொரிஞ்சு சொரிஞ்சு சோகம் கண்டு போச்சே. இனிமே சும்மா இருக்குமா? ஓகே, அப்படியே வச்சுக்கோ, பரவாயில்ல. இப்ப காரணம் என்னன்னு உனக்கே தெரியுதே, அப்புறம் ஏன் நான் போனோன்னு சதி பண்றேன்? யாரு சதி பண்றா? நானா உன் அம்மாவா? சதி கிதினா நடக்கிறதே வேற. இது பாருமா, சும்மா எங்க அம்மா இதுல இருக்கிற வேலை வச்சுக்காத. அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. திரும்ப திரும்ப என்ன சீண்டி விட்ட, அப்புறம் நான் திட்டுறேன், அடிக்கிறேன், ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறேன், வீட்டை விட்டு வெளியே இருக்கேன்னு கோவப்பட்ட அர்த்தமே இல்லை. அப்போ நீ மாறவே மாட்டியா? திருந்தவே மாட்டியா? உன் பொண்டாட்டி புள்ள உனக்கு முக்கியம் இல்லையா? உன் அம்மா பின்னாடிதான் ஓடுவியா? செருப்பால் அடிக்கணும். என்னடி ஓவரா வாய் நிலுது? உன்ன சொல்லல, என்ன சொன்ன? உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது நான் தானே. உன்னை ஜேஎம்டி சீட்ல உட்கார வச்சது நான் தானே. விட்டா நீ அப்பவே ஓடி போயிருப்ப. வலுக்க டைமா உன்னை இழுத்துட்டு வந்து தண்டத்துக்கு ஒரு புள்ளையும் பெத்தல, அதுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும்னு சொன்ன. நடு தெருவுல உன்னை நான் பிச்சு எடுக்க வச்சிருக்கணும். பசி பசின்னு கதறி அழுகிறத நான் பாத்துக்கிட்டே கார்ல போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். உன்னை இல்ல, என்னதான் நான் செருப்பால் அடிச்சுக்கணும். அம்மா, உனக்கு ஒரு நாள் கண்டிப்பா புரியும். வயித்துல இருக்கிற பசியை விட அன்புக்கு இந்த உலகத்துல பசி அதிகம். அன்னைக்கு நிச்சயம் புரியும். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீயும் பாசத்துக்காக கதறி அழும்போது நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். கடவுளே, நேத்துல இருந்து என் மனசு சஞ்சலமாவே இருக்கு. ஸ்னேகா அப்பாவை பத்தி பேசினதுல இருந்து என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கூடிய சீக்கிரம் அண்ணன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறாரு. எப்படியும் ஸ்னேகாவையும் அவரையும் நான் சந்திக்க வைக்க வேண்டியது இருக்கும். ஸ்னேகாவுக்கு ஒருவேளை அவங்க அப்பா கொலைகாரன்னு தெரிஞ்சா நிச்சயமா அது அவளுக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி அவர் பக்க நியாயங்களை அவ புரிஞ்சுக்கிட்டு ஸ்னேகா அவங்க அப்பாவை மனசார ஏத்துக்கணும், மனப்பூர்வமா மன்னிக்கணும். அவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை வெறுத்துடக்கூடாது. அப்பாவையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோட கடைசி கடமை. அந்த கடமையை நான் நல்லபடியா நிறைவேற்றணும். என்னை கைவிட்டுறாத பகவானே. மேடம், வணக்கம் மேடம். நான் தான் ஐஜியோட ஒய்ஃப். என் பேர் ருத்ரா. இவனை நீங்க நேரடியா சந்திச்சிருக்க வாய்ப்பில்லை. இவன் தான் என் பையன் பிரதீப். என் வீட்டுக்காரர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரி, வாங்க உட்காருங்க. இல்ல, நாங்க உட்கார வரல. டேய், இந்தாங்க மேடம், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன். என்னை மன்னிச்சிருங்க மேடம். ஐயோ, என்னப்பா பண்ற? எழுந்திரிப்பா. மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம், அப்பதான் நான் எந்திரிப்பேன். சரிப்பா, எழுந்திரி. மன்னிச்சிட்ட, எழுந்திரிப்பா.
எதுக்குப்பா அடுத்தவங்க கால எல்லாம் விழுந்துக்கிட்டு? இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கேன்னா அது காரணமே நீங்க தானே. நியாயமா பார்த்தா நீங்க மன்னிக்கிற அளவுக்கு நான் சாதாரண தப்பு பண்ணல. ஸ்னேகா மேல இருந்த என் கோவத்தை அப்பாவியா இருக்கிற உங்க மேல நான் அதை காட்டி ஈவிரக்க இல்லாம நடந்துக்கிட்டேன். நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேனே.